வாங்க தம்பி, இதான் நம்ம வீடு. எப்ப பாரு ஒரே அடாவடிதான். அம்மா, என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா, நான் விதவை ஆயிடுவாமா. இப்பவே நீ விதவையாத்தான் இருக்க, அதான் தாலி அத்துட்டு வந்துட்டான்ல. உனக்கு என்ன தைரியம் இருந்தா குடிக்கிறதுக்கு காசு இல்லன்னு சொல்லி பொண்ணாடி தாலி அத்துக்கிட்டு அதுவும் அடமான வைக்கிறதுக்கு எங்கிட்டே வருவ? நீதானே அத்தா சொன்ன? பண்ட பாத்திரலாம் வேணாம், பவுனும் தான் கொண்டு வா. நீதானே பழைய எம்எல்ஏ போடுறியா? எம்எல்ஏ பழைய போடுறியா? அம்மா விட்டுருங்கம்மா, என் புருஷன் என்ன புருஷனா? இந்த மாதிரியா உனக்கு புருஷன்? ஆடி பாவீங்களா, நீ தூங்கும் போது குடிக்கிறதுக்கு காசு இல்ல, இன்னைக்கு அவன் தாலி எடுத்துட்டு ஓடுனவன் நாளைக்கு தாலியா இல்லன்னா உடனே போட்டு தள்ளிடுவாண்டி. நீ ஒண்ணு பண்ணு, அருந்த தாலி அருந்ததாவே இருக்கட்டும், நீ பேசாம உங்க ஆட்டா வீட்டுக்கு போயிடு. என்ன வேடிக்க போங்க வந்துருவிய. டேய், தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கீழே இறங்கணும். அதுவும் அவன் புருஷன் பொணமான பிறதான் இறங்கணும். நீ பொணமா இருக்கணுமா இல்ல புருஷனா இருக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்க. கூட்டு போமா. என்ன பாக்குறியா? அவதான் முண்டாட்டி, அப்படிதான் இருப்பா. வாங்க. உனக்கு புத்தியே கிடையாதயா? எங்கேயோ போற மாறாதா ஏன் மேல வந்து ஏறாதான்ற மாதிரி ரோட்ல திடீர்னு எல்லாம் புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க. கிழவனுக்கு வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட மண்டையில மசாலாவே கிடையாது. எதுக்கு அவனையில வீட்டுக்கு கூட்டு வந்த? உன்ன மாதிரி அவனு முன்ன பின்ன தெரியலன்னு சொல்லி விட்டு போயிருந்தான் வையே, இன்னும் நீ பூவும் போட்டு இழந்திருப்ப. என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க? யாரோ ஒருத்தன் படுத்திருக்கான் போல தெரியுது. சைலண்டா வாங்க. சரிப்பா. கிளவி படுத்திருக்கா பாரு. நீ போய் தலைமாட்ட உட்காரு, நீ போய் கால் மாட்ட உட்காரு. நீங்க வாடா, நம்ம இந்த பக்கம் போறோம். என்னப்பா ஒண்ணுத்துமே காணோம், என்ன செய்யுது? ஊர்ல இருக்க அடகு வச்ச நகையெல்லாம் அந்த கிளவிட்டு தான்டா இருக்கு. எல்லா வீரும் தேடிட்டோம், இந்த ஒரு வீரை தான் பாக்கி. கிடைச்சிருச்சுன்னா இந்த தொழிலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு வேற எங்கேயாவது செட்டில் ஆயிடும். அந்த பொக்கிஷம் நீதான். ஆமாப்பா கிடைச்சிருச்சு. சூப்பர்ப்பா. நீங்க ஒரு பேய், உன்ன ஒரு பேய் வந்து அமுக்குதாக்கா. என்னாச்சு பாட்டி? இவ ஒருத்தி. நீங்க போய் படுங்க தம்பி, போய் ஊதிய வச்சுட்டு படு. நம்ம இருக்கும்போது வேற எவன் உள்ள புந்துட்டான்? ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. அண்ணா வெளியே வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அடா நமக்குள்ள என்னென்ன இருக்கு, வெளியே வாங்கண்ணே. ஏய் வா. அடா வாங்கண்ணே. தாத்தா திருட உள்ள கொண்டா. நீங்க சும்மா இருங்க, நான் எதை வேணாலும் மன்னிப்பேன். ஆனா திருடனையே திருட்டை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். எது வந்தாலும் காலையில பஞ்சாயத்துல பேசிக்கலாம். உங்களை நான் காலையில தூண்ல கட்டி வைது. நான் கூட திருட வெளியூர்ல இருந்து வந்தா நினைச்சேன், உள்ளூர்லயே இருக்கான் பாரியா. ஆமாண்ணே, நாம கூட இவ்வளவு நாள் இவனை நல்லவனு தான் நினைச்சிட்டு இருந்தோம். மொழியை பாரு, ஒவ்வொன்னும் அந்த மொழி முடிக்கிறத அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குதியா. படிக்க போற வயசுல திருட போயிருக்கு பாருங்க இதுங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்பனதான் சொல்லணும். எங்கயா உங்க தலைவரு? சீக்கிரமா தட்டு போட்டு தீர்ப்பு சொல்லிட்டு போக சொல்லியா, எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல. எவனாவது குடிச்சிருக்கானா பாரு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை பஞ்சாயத்தை அட்டெண்ட் பண்றது? நல்லா இருக்கடா. ஏய் எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா?
என்னடா இந்த பூசணிக்காய் மண்டை எனக்கு ஏய் ஏன் பஞ்சாயத்துல எதிரிகளுக்கு என்ன வேலை பஞ்சாயத்து அவங்க சொன்ன தள்ளுற நின்னு தொலையட்டும் அண்ணே காப்பாத்துனே கூட பிறந்த தங்கச்சி குமுறால என்ன பண்ணலாம் தங்கச்சி ஊருக்கு தலைவன்றது கூட அண்ணன்றதுன்றா எனக்கு ரொம்ப முக்கியம் உன் தாலி கலண்டாம நான் பாத்துக்கிறேன் தைரியம் ஐயோ அந்த தப்ப மட்டும் பண்ணிராதனே இவன் கெட்டது இல்லாம என் பிள்ளைகளையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிடுவானே இவனை அடிச்சு கைய கால உடைச்சு போடுனே நான் வேலை செஞ்சாவது கஞ்சி ஊத்திக்கிறேனே ஏய் என்ன அண்ணன் தங்கச்சி சேர்ந்து பாசமலர் படம் காமிச்சிட்டு இருக்கீங்களா அவன் ஒரு ஊர் திருடானா இவன் உலக மகா திருட ஒரு திருடனுக்கு இன்னொரு திருட பஞ்சாயத்து பண்ணா நியாயம் எப்படி கிடைக்கும்னு கேக்குறேன் புருஷனுக்கு மரியாதை கொடுக்காத ஊர் தலைமை எனக்கு மூடிட்டேன் போயும் பெத்த புள்ளைய வச்சாடா திருடுவ அப்பா வாசல் தான் படிக்குது தெரியுதுடா கன்று கம்முன்று ஏன் மாட்டி விட்ட மகாராசா வந்து போனது இந்த மண்டையில காசு இல்லாத காலத்துல களவாணி பயலுக்கு என் தங்கச்சியை கொடுத்தது எவ்வளவு தப்பா போச்சு இந்த ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு நான் இல்லைன்னா பஞ்சாயத்து நடக்காது போல தெரியுது போற போக்க பார்த்தா ராத்திரி ஆகும் போல தெரியுது நம்ம ப்ரோக்ராம் நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம் நாளைக்கு மீட் பண்ணுவோம் சரிடா வைடா சரிடா ஏய் ஓ மச்சான் தான் பஞ்சாயத்து தலைவர்னு தினாவட்டா நிக்காத தீர்ப்பு மட்டும் உனக்கு சாதகமா வரட்டும் தீர்ப்பு சொன்னவன் நாட்டை இழுத்து வச்சு ஏய் மரியாதை அவர் எனக்கு மட்டும் தான் மச்சானா உங்களுக்கு மருமகன் தானா நறுமக ஒரப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா அதுக்கு பேர் மருமக இவன் என் பொண்ணு தூங்கி இருக்கும்போது திருட்டு தாலி கட்டி இழுத்துட்டு வந்தவன் மொத்தத்துல ரெண்டு பேரும் திருட்டு கஷ்டம் சேர்ந்தவங்க ஏய் பண்ணடா யாரு? பையாஜி ஏதோ மூதேவி தப்புரி டேய் நீ திருடணும் முடிவு பண்ண தப்புடா அப்படி நீ ஆசைப்பட்டிருந்தீனா ஒரு பாரம்பரியம் உள்ள குடும்பத்துல நீ திருடிருந்தீனா இந்த இடத்துல உங்களுக்கு நான் பாராட்ட விழா நடத்திருப்பேன் அதை விட்டுட்டு பெத்த பொண்ணுக்கு காசு கூட கொடுத்த வக்கத்தை வரட்டு சூனியக்கார குடும்பத்தை திருடிருக்கே ஏய் பார்த்தி அளந்து பேசா நீ பாடுங்க நீங்க எங்க பேசிட்டு இருக்கீங்க அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல இது என்ன புது பழக்கம் இது எவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க நான் எங்க உண்டே ஆட்டி சேர்ப்பால ஏண்டடே யாரு பாத்துறா சூனியக்கார குடும்பம்னா நாங்க ராஜ பரம்பரைடா நீ யாரு எந்த ஊரு எப்படி இந்த ஊருக்குள்ள வந்த என்ன குளத்துல இங்க வந்து நின்னானே எல்லா சரித்திரமும் எங்களுக்கு தெரிய முடியும் நீதான்டா ஒருவேளை சோத்துக்கு சிங்கி அடிச்சு எங்க வீட்டு சந்து வழியா உள்ள முன்ன 2 நாள் சத்துடா மேல விடக்கூடாது அம்மா என்ன நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு உரிமை எடுத்து பேசுறான்னு தெரிஞ்சு போச்சு உன் மகளை மனங்காணாம வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன் லட்டு மாதிரி ஒரு பேத்தி சிங்க மாதிரி ஒரு பேரனை பெத்து கொடுத்துருக்கிறேன் தனி மனித போராட்டத்தினால இந்த ஊருக்கே தலைவனா இருக்கிறேன் இப்ப நீ பார்த்து ஆசைப்பட்டு ஒட்டு உரமாட துடிக்கிறீங்க உரமாட இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்குவோம் நான் வாய திறந்தா கவிச்சு கவிச்சா கக்கிருவாமா மேலையா ஓ தங்கச்சி தாலியை எப்படி கலட்டாம விட மாட்டாப்ல நீ ஏன் தீர்ப்பு சொல்ல போறதுல இவனுக்கு தண்டனை கிடைக்க போறதுல நான் பேசாம இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன் அஞ்சாளாச்சி சும்மா பேர சொல்லிட்டு பிஞ்சிரு இந்த பாரு பேருன்னு இருந்தா பஞ்சாயத்துல கூப்பிடத்தான் செய்வோம் இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியுமா இந்த ஊரோட அருமை என்னன்னு தெரியுமா இந்த ஊருக்கு இந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா இந்த ஊரோட ஹிஸ்டரி தெரியுமா டேய் இந்த ஊர்ல இது வரைக்கும் ஒரு போலீஸ்காரோட பூட்ஸ் கூட பட்டது கிடையாது நான் தலைவனா இருக்கும்போது மட்டும் ஒரு போலீஸ்காரனை வர விட்டுருவா விடமாட்டேன் போலீஸே வராதா வந்தாலும் நீங்க வர விட மாட்டீங்க அப்போ தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு இங்கேயே ஒரு மாசம் செட்டில் ஆயிட வேண்டியதுதான் அம்மா என் ஜாமெட்ரி பாக்ஸ் பாத்தியா டேய் நீ படிக்கிறியா இல்ல நான் படிக்கிறேனா பாருடா அங்கதான் எங்கயாவது வச்சிருப்ப அம்மா என் பேக்ல தான் வச்சிருந்தேன் காணுமா தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு நல்லா தேடி பாறேன்டா என்னடா முறைக்கிற டேய் இப்போ எதுக்குடா ஏன் பேக்க திறக்கற ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ் நீ ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ்டா ஏய் ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க வந்தேன்னா பாருங்க ரெண்டு பேரையும் வச்சு வாங்க போறேன் அஞ்சலி பின்னாடி பாரு என் நேம் இருக்கு நீயா சம்பாதிச்சு வாங்குன அது எங்க அப்பா காசுல வாங்குனது ஹலோ அவர் எனக்கு அப்பா தான் அதான் உங்களுக்கு ஜாமெட்ரி சைன் கொடுத்துட்டார்ல டேய் அஞ்சலி என்ன ஓடுறா ஏய் விடுடி சொல்ல ஏத்துட்டேன் ஜாமெட்ரி ஏறியா தினமும் காலையில உங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சு ஐயோ அஞ்சலி சின்ன பையன் கூட ஏண்டி சண்டை போடுற என்ன இவன் யாருமா நீ அவனுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ற சொல்லிட்ட அவன் சின்ன பையன்டி இவனா சின்ன பையன் அவன் நீ ஒண்ணா குடி நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நீ போனா போ இல்லனா வீட்ல உட்காரு போடி இந்தடா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சரிம்மா உங்க அக்காவுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு இன்னைக்கு அவளுக்கு திருநா நடத்துறேன் போ ஷூ போட்டு போடா போயிட்டு வரமா ஷோ அந்த ஆள் வேற அரை மணி நேரமா குளிச்சிட்டு இருக்காரு குளிச்சிட்டு வந்தோன்னா டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு தையா தக்கான்னு குதிப்பாரு
முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாள. ஏய், என்னடி பாப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்க, என்ன விஷயம்? ஏன் கத்துற? இரு வரேன். அது என்கிட்ட தான் கேப்பியா? உன் பொண்ணு கிட்ட கேட்க மாட்டியா? காலையில அதிகாரமா? ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போல? சரி சரி, உனக்கு மூட விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் இஷ்டம் இல்ல, டிவி பாரு. படிச்சு என்னத்துக்கு ஆகுது? பொறுப்புருவா நல்ல அப்பன். ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? இந்த காட்டு போய் மக உன்னை கை நீட்டி அடிச்சாளா? அடிச்சிருக்காயா? ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டி என் பிள்ளை அடிச்ச? அவ என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? அவ என்ன வேணாலும் செய்யறதுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. அவ என் பொண்ணு. அவ எனக்கு பொண்ணுதான். அடிப்பியா? இன்னொரு முறை உன் விரல் என் பொண்ணு தலைமையில பட்டுச்சு, தலையை திருப்பி உன் தகப்ப விட்டு கடிப்பிடுவேன். முதல்ல ஒரு பொட்ட புள்ளியை எப்படி கண்டிச்சு வளர்க்கறதுங்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு ஓவரா இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்தா நாளைக்கு போற இடத்துல நம்மளதான் காரி துப்புவாங்க. உன்னை உங்க ஆத்தா அப்பா வளர்த்ததை விட என் பொண்ணு நாங்க ஒழுங்கா தாடி வளர்த்துட்டு இருக்கோம். வேலையை பாரு, வெறும்பயம் அவளை. ஏய், ஸ்கூலுக்கு மட்டும் போட்டது போட்டல, கொடை அடியில கொடை வச்சிருக்கேன், போய் தண்ணியாவது புடிச்சிட்டு வா. போ. என்னடி முறப்பு? போடி. எரிஞ்சு விழுக்கிற பழக்கத்தை விட்டு முடி நல்லா குண்டு குண்டா இருந்தா அடிக்கடி கோவப்படுவியா? போய் தண்ணி நல்லா கொஞ்சம். ஏதோ எங்க அப்பா சொல்றதுனால போறேன். இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. பாத்து பாத்து பாத்துப்பா. காலையில இட்லி பலகாரம். இத மட்டும் கரெக்டா கேளுங்க. இத மட்டும் கரெக்டா கேளுங்க. ஏன் நீ புருஷனுக்கு பதிலா பொண்டாட்டி தானே சோறு கேட்பாங்க? இது என்ன ஓலைனா? அக்கா பாருங்க. வள்ளி, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடி? சின்ன பிள்ளை தானே, நின்னு பிடிக்கட்டும். ஏய் வைடி. என்ன கியூல நின்னு பிடிக்கிறவங்கள லூசா? ஓடி ஏய், குராங்கி தனதெல்லாம் என்கிட்ட காமிக்காத. நானே கொலை வரையில இருக்கேன். சிக்கன சின்ன பின்னம் ஆயிடுவேன். அண்ணே, கொலையில அடிச்சுக்கிறாங்கண்ணே. தம்பி, இது ஒரு டைப்பான ஊரு. இங்க அடிச்சுக்கிறவங்கள விட அதை தடுக்க போறவங்களுக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கும். அதுக்காக பார்த்து சும்மா இருக்க முடியுமா? தம்பி உட்காரு. நீ ஏன் சும்மா இருக்க? சண்டையை பார்த்து என்ஜாய் பண்ணு. இப்பதானே டைட்டில் போட்டிருக்காங்க. இன்னும் இன்டர்வியூல கிளைமேக்ஸ்னு எவ்வளவு இருக்கு? எதிரில பேப்பர் பாத்துக்கிறாங்களா? அவனுக்கு யார் தெரியுமா? அந்த தலப்பா கட்டு அந்த பொம்பளை தொட்டு தாலி கட்டினவன். அடுத்தவன் அந்த பொம்பளை தாலி கட்டாமலே தொட்டுக்கிறவன். தம்பி நீ ஏன் ஃபீல் பண்ற? அக்கா, எந்திரிக்கா. சின்ன பொண்ணு போய் சண்டை போட்டுக்கிட்டு. அட பரவாயில்ல, விடுங்க. இருக்க மாட்டேன். அட சொல்றேன்ல, எந்திரிங்க. நீ போற இடத்துல விலகவே மாட்டேன். மூணாவது நாளே திரும்பி வந்துருவேடி. அப்பா, இந்த எதிர வீட்டு பேசுங்க. யாரோ ஒருத்தனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்குதுங்க. நீ கொண்டுக்கவே மாட்டேங்கற. ஒண்ணு எடுத்து குடுடா. பாத்துப்பா, ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆயிட போகுது. இருக்கட்டும், ஒரு நாளைக்கு சிக்கோ அப்ப முட்டாள வக்கற. இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கு. அப்பா, அதே என்னது ஒரு நாள் அந்த டீ கடையில நின்னுட்டு இருக்கான் பாரு. கூப்பிட்டு என்ன இதுன்னு கேளுப்பா. கூப்பிடுப்பா அவளை. நம்ம விலைக்கு வாங்குறது பாரு. ஏய், டீ கடை முன்னால நிக்கிற டீ ஷர்ட் உன்னதானா? என்னையா? மேல வாடா. இந்த ஆளியே நம்மள கூப்பிடுறான். என்ன சொல்லுங்க? பின்னாடி தான் நிக்கறான். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எது கூப்பிட்டீங்க? 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும், கொடுத்துட்டு போறியா? லுங்கி இறக்கி விடுறா. நல்லா இருக்கு. என்ன அதட்டுறீங்க? வணக்கத்தை போடு. வணக்கம். பேர் என்ன? சேகர். எந்த ஊரா? வெளியூர். எதுக்கு பேசுறியா? எதுக்கு பேசுறியா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? உன் ஊர் பேர் சொல்ற. மெட்ராஸ். மெட்ராஸ்கார பையல. அதான் நெஞ்ச நிமித்தி நிக்கிற. தம்பி, இது உன் ஊர் மாதிரி கிடையாது. கிராமம், கட்டுக்கோப்பானது, மிலிட்டரி மாதிரி. இது இந்த ராமசாமி படையாச்சியோட கோட்டடா. இங்க செடி முளைக்கிறதுல இருந்து பூக்கிறது, காய்க்கிறது, கனியாகிறது, காக்கா பறக்கிற வரைக்கும். என்ன மேல பாக்குற? காக்கா பறக்குதான்னு பார்த்தேன். என்ன கேட்காமலாம் பறக்காது. அது போட்டோம். அந்த ராட்சத குடும்பம் ஒண்ணு எப்படி சேர்த்துக்குச்சு? என்கிட்ட ஒழுங்கா தாங்க நடந்துக்கிறாங்க.
அட பாவி அப்புறாணியா இருக்கேடா 10 நிமிஷத்துக்கு முன்னால பீச்சற பசும்பால் மாதிரி இருக்கே அந்த குடும்பத்துல போய் சிக்கிருக்கேடா அந்த குடும்பத்துக்கு எப்போதுமே சம்பளம் வாங்காம வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் தேவை இப்ப நீ சிக்கிருக்க அவங்க வடிச்சத நீ ஊத்துற நாய் பசியாரியம்னு தரையில ஊத்துற குடும்பம்டா உனக்கு சோறு போடுறாங்களா உங்க உடம்புல ஓடுற ரத்தம் பூராவும் அந்த குடும்ப சாப்பாட்டுல ஊர்ன ரத்தம் தான் அதை மறந்துடாதீங்க பிறந்த விட்ட சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு அவ என்கிட்ட முத வந்தபோது எப்படி வந்தா தெரியுமா கசங்கி போன சேலையும் கிழிஞ்சு போன ஜாக்கெட்டோட வந்தா அவளை நான் மட்டும் கல்யாணம் பண்ணாம வேற யாராவது பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்துப்பேன் உண்மையை சொன்னேன் தம்பி அவங்களுக்கு பொழுது போகாம உன்னை கூப்பிட்டு வச்சு வெட்டியா பேசிக்கிட்டு இருப்பாங்க நீ கிளம்புப்பா அந்த கிளஞ்சோடிகளை என்னை பத்தி யாராவது பேசுறதுல இல்லங்க நானே உங்களை பத்தி கேட்டா அந்த வெறும் பையனை பத்தி என்ன எதுவும் பேச வேணாம்னு சொல்லி நான் ஆஃப் பண்ணிடுறாங்க சரி அதை விடு இனிமே அந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் அப்பப்ப எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இரு உன்னை நான் கவனிச்சுக்கிறேன் சரிங்க